என்னடா இது இவ்ளோ அடர்த்தியா அந்த கீரை இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதாங்க சிலோன் பசலைன்னு சொல்ற செடி பசலை கீரை. குட்டி குட்டியா ஒடிச்சு அங்கங்க வச்சாலே போதுங்க. சும்மா ஜம்முன்னு வளர்ந்துருங்க. நம்ம கீரை வந்து சமைக்க எடுக்கிறோம்ல, அப்ப பார்த்தீங்கன்னா வேரோட எடுக்கக்கூடாதுங்க. சும்மா ஒடிச்சு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் இதில நெறைய பக்க கிளைகள் வளர்ந்து இந்த மாதிரி ஈஸியா புஷ்ஷியா வளருங்க. கீழே நட்டீங்கன்னா இந்த மாரி புஷ்ஷியா வளர்ந்துரும். அதனால கீழ இடம் இருந்தா இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கீழ மட்டும் இல்லங்க, குட்டி குட்டியான க்ரோ பேக்ல கூட இந்த கீரை ஈஸியாக வளர்க்கலாம். இந்த கீரையை வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால வாதம், பித்தம், கபம் போன்ற நோய்களுக்கு அருமருந்து. அதே மாதிரி கண்களுக்கு நல்ல நன்மை தரக்கூடிய கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய கீரை, புது இரத்த உற்பத்திக்கு உதவும் கீரை, மலச்சிக்கலுக்கு நிவாரணி என பல நோய்களுக்கு அருமருந்தாகும் பல சத்துக்களை உள்ளடக்கிய இந்த கீரை எல்லாரோட வீட்லேயும் வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஈஸி புசி ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.